சரி, டெக்னிக்கல் ரவுண்ட்லாம் முடிஞ்சாச்சு. மேனேஜரல் ரவுண்ட் தானே, ஸ்பாட்ல பார்த்துக்கலான்னு போனா, அங்க தான் ட்விஸ்ட். "ராகேஷ், வாட் யூ கன்சிடர் டு பி எ ஸ்ட்ரென்த்ன்னு கேட்டாங்க. 70 கேஜிஸ் பெஞ்ச் பிரஸ், 120 கேஜிஸ் ஸ்குவாட்ஸ் போடுறது தான் என் ஸ்ட்ரென்த்துன்னு கேவலமா யோசிச்சாலும், என்னால சொல்ல முடியாது. அத சொல்லவும் கூடாது. அப்ப என்னதான் சொல்லணுன்றத முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும். அண்ட் அத எப்படி சொல்லணுன்றத சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். அத பார்க்கலாம். இங்க உங்க ஸ்ட்ரென்த் இல்ல வீக்னஸ் எத பத்தி பேசினாலும் அதுக்கு ஒரு பேக்கப் ஸ்டோரி இருக்கணும். அது உங்க ரியல் லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி இருந்தா இன்னும் பெட்டர். இஃப் யூ ஆஸ்க் மீ வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், ஐ வுட் சே திஸ். இது என்னோட ரஃப் டிராஃப்ட். இதையே நான் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னு இல்ல. எந்த ஃப்ளோல சொன்னா கரெக்ட்டா இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் தெரியும். அந்த ஃப்ளோவ மட்டும் ஃபாலோ பண்ணிப்பேன். பிசுறே இல்லாம காப்பி பண்ணணும்னு அவசியம் இல்ல. எனியோ, வாட் இஸ் யுவர் வீக்னஸஸ் அப்படின்னு கேட்டா, இது கொஞ்சம் ட்ரிக்கி. பட் என் ஸ்ட்ரென்த்த வீக்னஸா கன்வே பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஐ டெண்ட் டு ஓவர் திங்க் அ லாட். Sometimes it holds me back from doing things. However, I learned that there is a thin line between being prepared for the challenges and overthinking. Now, to improve, I write down my thoughts to stay clear, focused, and I'm continuously working on it. இங்க என்னோட வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக கன்வே பண்ணுறேன். எப்படின்னா, வரப்போகிற சேலஞ்சஸ்க்கு நான் ஆல்ரெடி ப்ரிப்பேராக இருப்பேன்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். இந்த 2 கொஸ்டின் மட்டும் இல்ல, டிஸ்கிரிப்ஷன்ல இன்னும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் குடுத்துருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் இட். இதுக்கப்புறம் எப்போ பார்ப்போம்னு தெரியல. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ராகேஷ்.